ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கால்குலேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுது அந்த கால்குலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கான்ஃபிகரேஷன் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இங்கே நான் சுவிட்ச்னு ஒரு டாபிக் வந்து சொல்கிறேன். சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா, நான் இங்கே வந்து என்ன பண்ணுவேன், ஜிபிஐ பின்னில் வந்து ஒரே ஒரு ஜிபே பின்னில் பட்டன் வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து ரியல் டைம் ஹார்ட்வேரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் சென்சார்ஸ் எல்லாமே நாங்களால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ சுவிட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டன், அவ்வளோதான். ஓகே, ஆனால் நம்ம ரியல் டைமில் என்ன பண்ணுவோம், சென்சார்ஸ் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சுவிட்சுங்கிற கான்செப்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சாரோட இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஐஆர் சென்சார் வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கு, எந்த ஒரு அப்டக்கிளும் வந்து இடையில இல்லை. அப்போ அதனால் என்ன, அதோட சென்சாரோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. அப்போ யார் ஹியூமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது சென்சார் ஸ்டேஜ் வந்து நேராக போயிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் லாஜிக் சென்சார் தான். ஓகே, மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் லாஜிக் சென்சார் வந்து எப்படி இருக்குது, லோ காஸ்ட்டில் நம்ம கிடைக்கிறனால நெகட்டிவ் லாஜிக் சென்சார் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெகட்டிவ் லாஜிக் சென்சார்னா என்ன அர்த்தம், சென்சார் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா வந்து 1ன்னு வரும். சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 0ன்னு வரும். அப்போ அந்த வேல்யூஸ் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன, அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகும், அவுட்புட் வந்து 1ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நெகட்டிவ் லாஜிக் சென்சார் எப்படி இருக்கும், டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா டேட்டா வந்து 1ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, டேட்டா வந்து நேராக போகுது, சிக்னல் பட்டு எகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகி எகெயின் இங்கே இருக்க ஐஆர் ரிசீவருக்கு வருது. இது வந்து என்னென்னா ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா ஐஆர் ரிசீவர். அப்போ இன்ஃப்ராரெட் ரிசீவர்கள் வந்து படும்போது என்ன ஆகும், அப்போ 1ன்னு இந்த டேட்டா என்ன இருக்கும், டக்குன்னு 0ன்னு மாறும். ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும், 1ன்னு இருக்கிற டேட்டா வந்து 0ன்னு மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் கோடு வந்து ரைட் பண்ணுவோம். இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் லாஜிக், அனதர் ஒன்று வந்து நெகட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னா என்ன, புல் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவ் லாஜிக்னா என்ன சொல்லுவோம், புல் டவுன். ஏன் புல் டவுன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் லாஜிக்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இங்கே நான் சர்க்யூட்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாசிட்டிவ் லாஜிக் அதுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம், சுவிட்ச் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ சுவிட்சை கனெக்ட் பண்ணும்போது இங்கே தான் என்னுடைய எம்சியூ பார்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், பாசிட்டிவ் லாஜிக்கில் 5 வோல்ட் போகணும். அப்போ என்ன பண்ணியிருப்போம், இங்கே வந்து நான் 5 வோல்ட்டு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன், ரெசிஸ்டரோட ஜிக்ஜாக் எப்பயுமே இப்படி தான் இருக்கணும், 3 தான் இருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், கிரவுண்ட் பண்ணியிருப்போம். புல் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், கிரவுண்டுன்னு அர்த்தம். ஏன்னா டவுனில் வந்து என்ன பண்ணியிருப்போம், கிரவுண்டு தானே பண்ணுவோம். இப்போ அந்த புல் டவுனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10K வந்து கம்பல்சரி நமக்கு நீடு. எப்பயுமே எந்த ஒரு புல் டவுன் சர்க்கியூட் நீங்கள் போட்டாலும் சரி 10K இல்லாமல் புல் டவுன் சர்க்கியூட் போடவே முடியாது. அப்போ 10K வந்து கம்பல்சரி. இந்த ஜிக்ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3, இந்த சைடு எண்ணி பார்த்தாலும் 3 தான் இருக்கணும், இந்த சைடு கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 3 தான் இருக்கணும். ஓகே, அது கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அது வந்து இண்டக்டன்ஸ் காயில்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவ் லாஜிக் என்ன பண்ணுவீங்க, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் போகும். அது வரைக்கும் என்ன ஆகும், எனக்கு இங்கே இருக்க கிரவுண்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சுவிட்ச் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ, இங்கே வந்து இப்படி டச் ஆகுதோ, அப்போ எனக்கு என்ன ஆகும், 5 வோல்ட் போகும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும், கிரவுண்டு தான் போயிட்டு இருக்கும். அப்போ அதனால தான் புல் டவுன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சுவிட்சஸ் ப்ளஸ் டு 5 வோல்ட் கெட் புல் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் லாஜிக்கில் என்ன பண்ணிருப்போம், புல் அப்பு. இப்போ புல் அப்னா என்ன பண்ணிருப்பேன், இந்த இடத்துக்கு வந்து 5 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பேன், அப்படியே கீழாமல் வச்சு கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ என்ன இருக்கும், சுவிட்சஸ் ப்ளஸ் டு 0 வோல்ட் கெட் புல் அப். ஓகே, அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், 0 வோல்ட் கிடைக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புல் அப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கான சர்க்யூட் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இருந்தால் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ புல்லப் ரெசிஸ்டர் அப்படின்னா நான் இப்போ ரெசிஸ்டர் கொடுத்து நான் வந்து 5 வோல்ட் கொடுத்துருப்பேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது கிரவுண்ட் வோல்டேஜ் உள்ள போகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. இதை புல்லப் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெகட்டிவ் லாஜிக்கில் புல்லப் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு என்னன்னா, ரெசிஸ்டர் வந்து புல் டவுன் பண்ணியிருப்பேன், ரெசிஸ்டர் கொடுத்து கிரவுண்ட் பண்ணியிருப்பேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 5 வோல்ட் போகும். இது வந்து என்னன்னா புல் டவுன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பாருங்க, பாசிட்டிவ் லாஜிக் இது வந்து புல் டவுன் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கான இந்த சர்க்யூட் வந்து நான் ஆன்லைன்லேருந்து எடுத்தது தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. நான் ட்ரா பண்ணது வந்து நான் மேனுவலாக ட்ரா பண்ணது வந்து ஆன்லைனில் வந்து எடுத்த சர்க்யூட் தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஒரு பாசிட்டிவ் லாஜிக் நெகட்டிவ் லாஜிக் எல்லாத்துக்குமே நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கான டாஸ்க்கும் வந்து நான் உங்களுக்கு ரைட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது, அதோட வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினோக்கான ப்ரோக்ராம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணிருக்கேன், ஒரு அடினோட ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து நம்ம பிக் 16F877A வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ.